ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ சீரியஸானது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயமும் கூட. இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டில் அந்த ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நான் பேசுகிற வீடியோவை பார்த்தாவது 4 பேர் அந்த ட்ரோல் பண்ணாம இருப்பாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு அந்த விஷயத்தை எடுத்து நான் உங்ககிட்ட பேச போறேன். அது என்ன விஷயம்னா, பஸ்ல எடுத்த ஒரு வீடியோ ஷார்ட் டைம்ல ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. யாரை பத்தி அந்த வீடியோ எடுத்தாங்களோ அவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. அந்த வீடியோவை யார் எடுத்தாங்களோ அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றத டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரியல் இன்சிடென்ட் கேரளால கோழிக்கூடு என்ற இடத்துல நடந்திருக்கு. ஸ்மிஜிதா முஸ்தபா அப்படின்ற ஒரு பொண்ணு கோழிக்கூட்ல இருந்து கண்ணூர் போற பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. இதே பஸ்ல தீபக் என்கிறவரும் டிராவல் பண்ணியிருக்காரு. ஸ்மிஜிதா ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், தீபக் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஸோ அந்த ரூட்ல தான் அவர் டெய்லியுமே போவாரு. ஸ்மிஜிதா தீபக் என்கிட்ட தப்பா நடந்திருக்காரு, ஹராஸ்மெண்ட் பண்றாரு, மிஸ்பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல்ல ஒரு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்றதுனால அந்த வீடியோல நல்ல திறமையா பேசி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சுட்டி காட்டி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அது மோர் தென் 28 lakhs வியூஸ் வந்து போயிடுச்சு. ஸோ ஷேர்ஸ், ட்ரோல்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்ஸ்ல தீபக்கோட போட்டோவையும் போட்டு இவர் தான் அந்த பர்சன், இவரோட நேம் வந்து தீபக் அப்படின்ற மாதிரி எல்லாமும் கமெண்ட்ஸ் போட்டு அவரோட நேமை வந்து டோட்டலாவே டேமேஜ் பண்ணிட்டாங்க. போலீஸ் ரிப்போர்ட் படி அந்த வீடியோ வைரலான கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து ரொம்பவே வந்து மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டார். ஸோ அவர் வீட்லயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. தீபக்கு வந்து 41 வயசு ஆகுது. ஸோ அவர் வந்து மேரேஜ் ஆகி டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த பர்சனல்குள்ள நம்ம போக தேவையில்ல. அவங்க அப்பா அம்மாவுக்கு இவர் ஒரே பையன். அவங்க அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க, இவரை மட்டும்தான் நம்பி இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட லைஃப் வந்து கேள்விக்குறியா நிக்குது. ஸோ ஃபர்தராக போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க போயிட்டு பஸ்ல இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டாங்க, பேசஞ்சர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, தென் டிரைவர், கண்டக்டர் அவங்க எல்லார்கிட்டையுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ல இருக்கிற சிசிடிவில இவர் ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து இல்லை அப்படின்றத போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லென்த்தா ஒரு வீடியோவை எடுத்து அதை கட் பண்ணி எடிட் பண்ணி தான் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸ்மிஜிதா போட்ட வீடியோல ஸ்மிஜிதா தான் தீபக் பக்கம் போற மாதிரி இருக்கே தவிர தீபக் அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அவரு முன்னாடி ஒரு பேக கையில இப்படி வச்சிருக்காரு, இந்த இடம் தான் அவங்க பக்கத்துல படுற மாதிரி இருக்கு. ஸ்மிஜிதா ஒரு வீடியோ மட்டும் போடலாங்க, அரௌண்ட் 7 to 8 வீடியோஸ் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அவர் வந்து தீபக் ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்ததா தான் போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஸ்மிஜிதா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோல தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் தரப்புல இருந்து அப்படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்மிஜிதா உடனே தலைமறைவாயிட்டாங்க. இந்த விஷயம் தான் இந்த கேஸை ரொம்பவே சீரியஸ் ஆக்கியிருக்கு. தீபக்கோட ஃபேமிலியில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருந்த ஸ்மிஜிதாவை அவங்களோட தூரத்து ரிலேட்டிவ் வீட்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து கோர்ட்லயும் ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப கேஸ் லீகலா நடக்குது. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு கண்டிப்பா ஒரு சில நாட்களோ மாதங்களோ ஆகும். இப்போதைக்கு ஸ்மிஜிதா போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க. இந்த ரியல் இன்சிடென்ட்ல இருந்து நம்ம எல்லாரும் ஒரு லெசன் கத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம யாரும் யாரை பத்தியும் சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி. ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு வியூஸ் ஒருத்தரோட லைஃபையே இங்க காலி பண்ணியிருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு எல்லா பெண்களும் பொய் சொல்லுவாங்க, எல்லா ஆண்களும் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ் முடிவுக்கு பண்ணாதீங்க. இது ரொம்பவே தப்பு. நாளைக்கு உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னாலும் அந்த பொண்ணு பொய் சொல்றதா தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு ஆணுக்கு தவறான குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அவரோட லைஃபே வந்து காலியாயிடும். ஸோ இந்த இடத்துல மென்னா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி, போத் ஆர் ஈக்குவல். அந்த நீதியும் பாதுகாப்பும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான் அப்படின்றது தான் நான் இங்க சொல்றேன். அந்த இடத்துல நாம இல்லை, அதனால நமக்கு முழு உண்மையும் தெரியாது. அதனால்தான் முன்னோர்கள்
கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடந்தா மட்டும்தான் என்ன உண்மைன்றது நமக்கு புரியும். இத போலீஸும் கோர்ட்டும் தான் சொல்லுவாங்க, சோசியல் மீடியா கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு, எல்லாருக்குமே கருத்து சொல்லவும் உரிமை இருக்கு. பட் அந்த கருத்தோட சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் கண்டிப்பா வரணும். யோசிச்சு பேசுங்க, பொறுப்பா போஸ்ட் பண்ணுங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு வீடியோ பார்த்ததும் ஒரு கமெண்ட்டை பார்த்ததுமே அவங்க இப்படி தப்பானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா ரொம்பவே பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடியும் ஒரு போஸ்டை ஷேர் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையே மாத்திடும். இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ட்ரோல் பண்றது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாருமே கொஞ்சம் பொறுப்பா இருந்தா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை கண்டிப்பா தடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.